அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் சுந்தரவேல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலேஜ் அட்மிஷன் பற்றி, குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 12th ரிசல்ட் வந்தாச்சு. எல்லோரும் இப்போ என்ன படிக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலான்ற குழப்பத்தில் பல பேர் இருப்பீங்க. அவங்க இன்ஜினியரிங் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான தெளிவான கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்க காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காலேஜுமே, அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் அனைத்துமே அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்குது. மேக்ஸிமம் யூனிவர்சிட்டியை தவிர இது எல்லா காலேஜுமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகுது. அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜிலலாம் படிக்கணும்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடணும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் தான் நீங்கள் எந்த காலேஜ் தேவையோ அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் போய் படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணும்னா, இப்போ ரிசல்ட் வந்தாச்சு. ரிசல்ட் வந்தோடனே ஐ திங்க் மண்டே அப்படின்னு போல் டிசி மார்க் ஷீட்லாம் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் 7ஆம் தேதியே போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்து 6ஆம் தேதி வரைக்கும், நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் 6 வரைக்கும் நீங்கள் 6/6/2025 ஜூன் 6 வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா. அதுக்கு பேமெண்ட் கட்டுறதுக்கு 9 பேமெண்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு 9/6/2025, அதாவது 9 ஜூலை வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்திருக்கு. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கணும். அது கூட டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டாவில் வருவீங்க. அதுக்கான ப்ரூஃபு. அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கணும். அந்த சர்டிஃபிகேட் எல்லா ப்ரூஃபும் அட்டாச் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறீங்க. 6/6/2025 முடிச்சுக்கோங்க. பேமெண்ட் கட்ட வேண்டியது, அப்புறம் பேமெண்ட்டில் சான்றிதழ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது 9/6 முடிச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் விட்டுருவாங்க. ரேண்டம் நம்பர் 11/6 அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ரேண்டம் நம்பர் விட்டுருவாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னென்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்பெஷல் கோட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலோட ரேண்டம் லிஸ்ட் விட்டுருவாங்க. அவங்களுக்கு எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ற டீட்டெயிலும் கிளியராக விட்டுருவாங்க. அந்த 11/6 டேட்டோட விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10/6/2025 20/6/2025 வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அங்கங்கே சீட் சென்டர் போட்டுருக்காங்க. அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து எல்லாம் சரியாக இருக்கா. சென்னைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாத்துக்குமே சென்னைக்கு போகணும் டேரெக்டாக. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்கள் ஊர்லேயே லோக்கலில் இருக்கிற ஒரு காலேஜே ஸ்பெஷல் சென்டராக போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை போட்டிருக்காங்க. அதுபோல் ஒரு ஊர்லேயுமே அங்கங்கே இருக்கிற லோக்கலில் இருக்க ஒரு பெரிய காலேஜே போட்டிருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. தரவரிசை பட்டியல் 27/6/2025 அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன், ஏதாவது ப்ராப்ளம், அதில் ஏதாவது மாறி இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை 28/6/2025 2/7/2025 சரி பண்ணிக்கணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், இஷ்யூ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அந்த 28/6/2025 2/7/2025 அந்த எந்த டிஎஃப்சி சென்டர் போட்டிருக்காங்கல்ல அந்த டாக்குமெண்டேஷன் போகிறீங்களா, அங்கே போய் நீங்கள் சால்வ் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் ஸ்டெப்பு கவுன்சிலிங் தான். ஓகேங்களா? கவுன்சிலிங் இன்னும் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எப்போ கவுன்சிலிங் வருதோ அந்த டைமில் பண்ணிப்பாங்க. கவுன்சிலிங் என்ன ப்ரொசீஜர்னால், ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் கோட்டாவில் 7% இடம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கான கோட்டா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுவாங்க. அந்த 7% இடஒதுக்கீடு. அப்புறம் மாற்றுத்திறனாளி, அப்புறம் முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர்களுக்கான கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டா வந்துடும். ஜென்ரலில் யார் என்னென்ன கோட்டா அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு அதில் மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர், அதில் ஜென்ரல் கோட்டாவில் வராங்களா அவங்களுக்கான இது அடுத்தது வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக மார்க் அடிப்படையில் பிரித்து வச்சுருவாங்க. அது கீழே அப்படியே லைனாக கவுன்சிலிங் நடந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ கால்ஃபர் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2வது ஸ்டெப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எந்த சென்டரில் நான் வெரிஃபிகேஷன் போகிறீங்கன்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் போய்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி 2வது 3வது ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து கவுன்சிலிங். ஓகேங்களா? இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான
அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப். இதுபடி எந்த டவுட்டு, எந்த இது அப்ஜெக்ஷன், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து எங்களை கமெண்ட் மூலயமா காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து A to Z எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? எனி டவுட், ஏதாவது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் பற்றி டவுட்டு, இல்லை வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது, இதில் ஏதாவது இஷ்யூ, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எடுக்கணும், அப்படி எடுக்கணும், கம்யூனிட்டியில் இஷ்யூ இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா வித சொல்யூஷனும் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். மேக்ஸிமம் எல்லாமே பண்ணித்தரோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இது தவிர வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் டேரெக்டாக கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ட்ஸ் அட்மிஷன் பற்றி வீடியோ அடுத்து போடுறேன். தொடர்ந்து எங்களோட வீடியோ எல்லாமே பார்க்கணுன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு வச்சிங்க. நன்றி, வணக்கம்.